Love Shots by Love Guru. Only on Radio City. ரேடியோ சிட்டி கேட்குறீங்க. நான் உங்கள் லவ் குரு. நம்ம கூட பேசுறதுக்காக ஐரா இருக்கிறாங்க. ஐரா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன் ஐரா, நானும் சூப்பராக இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், அதாவது ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட நம்ம காதலை வெளிப்படுத்தியிருக்க மாட்டோம், ஆனால் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதாவது அவங்க மனசில் நம்ம எப்படியாச்சும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு பயம், இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியான விஷயங்கள், அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு விஷயங்கள் தோணியிருக்கா? தோணியிருக்கு. பட் அவங்க வந்துட்டு எப்படி எடுத்துப்பாங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. அவங்க பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா இல்ல நெகட்டிவா எடுத்துப்பாங்களா, சரி, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களா நம்ம சொல்றதுனால, இல்ல அவங்க சொல்றதுனால நம்ம ஹர்ட் ஆயிடுவோமா, ஓகே, அப்படின்றதுனால நம்ம இன் பிட்வீன் ஃபீலிங்ஸே இருக்குன்றதுனால அது கொஞ்சம் கஷ்டமானதுதான். சரி, அதுக்கப்புறம் உங்க காதலை வெளிப்படுத்திட்ட பிறகு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா. ஆமா, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம சொன்னதுக்கே நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி. அது இருக்கும்ல பல பேருக்கு மனசுக்குள்ள, எப்போ சொல்லுவோம் அப்படின்னு இருக்கும், சொன்னதை அவங்க எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே மனசுக்குள்ள அவ்வளோ டென்ஷனை கொண்டு வரும். ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி. அரியஸ் ஆனாலும் பரவாயில்லப்பா, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ரிசல்ட் தெரிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. உங்கள் லைஃப்லேயும் அப்படி நடந்திருக்கும்ல? நடந்திருந்தால் தாராளமாக ஷேர் பண்ணலாம். 044469991 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. இப்போது இவங்களோட பகிர்வை தான் கேட்டுட்ருக்கோம், இன்னும் ஆரம்பிக்கல, இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருக்கிற பகிர்வை சொல்லலாம். யாரோட லவ் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க? உங்கள் லவ் ஸ்டோரியா இல்லை உங்கள் நண்பர்களுடைய பகிர்வா? இது வந்து என்னோட லவ் ஸ்டோரி தான். இது எப்படின்னா, நாங்கள் எதாச்சும் மீட் பண்ண ஆரம்பிச்சோம். சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். சரி, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி என்ன ஏதுன்ற தெரிஞ்சுக்கணும், ஃபார்வர்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்றதுக்காகலாம் பார்த்தோம். ஓகே, பட் ரெண்டு பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் வந்துட்டு ரெண்டு பேருமே யோசிச்சோம் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது நம்மளுக்கு தெரியும்ன்றது நம்மளே நினைச்சிட்டோம். ஓகே, அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கும், இப்படிதான் நினைக்கிறாங்க, இப்படிதான் யோசிக்கிறாங்க, நீங்களே நினைச்சுப்பீங்க, ஆனா அது இருந்திருக்காது. ஆனா சில டைம்ஸ் தப்பு. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம அவங்க கிட்ட தான் கேட்கணும், நம்மளே அசியூம் பண்ணக்கூடாது. எதுவும் கேட்டுடணும். அப்படியே அசியூம் பண்ணா அது ரொம்ப தப்பு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். சரி, உங்க ரிலேஷன்ஷிப்ல அதாவது நீங்க யாரை விரும்புனீங்களோ அந்த நபர், அவர் இப்படி, நீங்க தான் வந்து அவர் இப்படிதான் நினைப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அவங்க எப்படி நினைச்சாங்க? அவங்க அப்படின்னு நினைக்கல. அவங்க வந்துட்டு நிறைய வாட்டி பேசணும், இது பண்ணணும்னு நினைக்கும் போதும் ரெண்டு பேர் வேலையுமே நாங்க ஆப்போசிட்டா சண்டை வந்துடுது. நான் வந்துட்டு நினைக்கும் போது அவங்க தப்பா நினைச்சிட்டு, அவங்க நினைக்கும் போது நான் தப்பா நினைச்சிட்டு, நிறைய மிஸ் வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்வ் ஆகி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிட்டு பேசணும், நார்மலா போச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கேப் வந்துடுச்சு எங்களுக்கு. ஓகே, ஃபேமிலி, அவுட்டர் சர்க்கிள், அதனால எங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு பிரேக் வந்து சண்டை வந்துடுச்சு. சரி, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ல போய் ரெண்டு பேரும் பேசவே இல்லை. பேசாம ஒரு பிரேக்கே வந்துடுச்சு எங்களுக்குள்ள. பிரேக் வந்ததுக்கு அப்புறமா நாங்க ரெண்டு பேருமே எங்களோட தப்ப ரெகுலேட் பண்ணி ஆரம்பிச்சு, இது ப்ரொசீட் ஆகுமா, இப்படிதான் நார்மல் ஆயிடுமா அப்படின்ற டவுட்லே தான் ரெண்டு பேருமே இருந்தோம். சரி, இதுக்கப்புறமா ரெண்டு ஹர்ட் பண்ணிக்க வேணாம்ன்றதுக்காக ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்ப்போம். இந்த சான்ஸ்ல நல்லா இருந்துச்சுன்னா we'll move forward. இல்லைன்னா
நம்ம வந்துட்டு ரெண்டு பேருமே ஹர்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இது ஒரு வகையில தெளிவான முடிவா? சில பேர் தெளிவான முடிவுன்னு நினைக்கலாம், சில பேர் இல்லை இது அவசரம் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட முடிவு தெளிவா இருக்கா இல்லையா? Love Shots by Love Guru. Only on Radio City.